அமைதிக்கான நொபேல் பரிசு தருவாங்கன்னு நான் நினைச்சேன். 8 யுத்தத்தை நான் முடிச்சிருக்கேனா இல்லையா? தருவாங்கன்னு நினைச்சேன், அவங்க தரல. ஏன் 8 யுத்தத்தை முடிச்சேன்னு சொல்ற நீயே 9வது யுத்தத்தை ஆரம்பிக்க போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற. அப்ப எதுக்கு அமைதிக்கான நொபேல் பரிசு? காசாவை ஏன் அபகரிக்க பார்க்கறாங்கன்னு கேட்டா, காசாவினுடைய கடற்கரைங்கிறது ஒரு பெரிய டூரிஸ்ட் பிளேஸாக மாற்ற முடியும். அந்த பகுதி அன்னளவாக 50 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் பெறுமதியானது. ஈரானுக்கு நீங்க எவ்வளவு காலக்கெடு கொடுத்துருக்கீங்கன்னு போது 10-15 நாட்களுக்குள்ள ஈரான் வந்து ஒரு ஒப்பந்தம் பண்ணனு, இல்லைன்னு சொன்னா தாக்குதல் நடக்கும் அப்படின்னாரு. 10-15 நாள் தான் ஈரானுக்கு அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை சொன்னதுக்கு பிறகு உடனடியாக ஈரானுடைய ஐநாவுக்கான அம்பாசிடராக செயல்படக்கூடிய அமீர் ஷஹீத் ரவானி அவங்க இதற்கு எதிராக உடனடியாக ஒரு கடிதத்தை ஐநாவுக்கு அனுப்பியிருந்தாரு. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு, பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகள் மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய 2 ஆண்டுகால யுத்தம் முடிவுற்று இன்றோடு 133வது நாளை அடைந்திருக்கக்கூடிய இந்த தருணத்தில் என்னவெல்லாம் நடக்கிறது, காசாவையொட்டிய பாலஸ்தீன நிலப்பரப்பில் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதையும், ஈரான் அமெரிக்காவுக்கு இடையிலான அடுத்த கட்ட பிரச்சனைகளுடைய யதார்த்த நிலைகள் என்ன என்பதையும் தான் இந்த வீடியோவினூடாக நம்ம பார்க்க இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற முதன்மையான விவகாரம் என்னன்னா, நேற்றைய தினம் 19ஆம் தேதி பிப்ரவரி மாதம் அமெரிக்கா காசாவினுடைய யுத்த நிறுத்தத்தை ஒட்டி உருவாக்கிய காசா பீஸ் கவுன்சில், காசாவினுடைய அமைதி வாரியத்தின் முதலாவது கூட்டம் நேற்று அமெரிக்காவிலே நடைபெற்றது. அந்த கூட்டத்திற்கு 20 நாடுகளைச் சேர்ந்தவர்கள் பங்கேற்றதாகவும் 40 நாடுகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள் பங்கேற்றதாகவும் அமெரிக்கா அறிவித்திருந்தது. குறிப்பாக அரபு நாடுகள் நேரடியாக பங்கேற்காமல், தலைவர்கள் பங்கேற்காமல் பிரதிநிதிகளை அனுப்பி வைத்திருந்தார்கள். இந்த கூட்டத்திலே அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பேசிய உரையினுடைய மிக முக்கியமான பகுதிகளை தான் ஆரம்பமாக நம்ம பார்க்க இருக்கிறோம். காரணம் என்னன்னா, டொனால்ட் ட்ரம்ப் இதுல ஈரான் தொடர்பாகவும் பேசி இருக்கிறார். அது தொடர்பாக நம்ம பின்னாடி பார்க்க இருக்கிற அதே நேரம் காசா தொடர்பாக அவர் பேசியது என்ன என்று சுருக்கமாக நீங்க பார்த்தீங்கன்னா, ஒற்றை வரியில காசாவை ஒரு ரியல் எஸ்டேட் ஓனர் மாதிரி விற்பனை செய்வதற்கான முயற்சிகளை அமெரிக்க அதிபர் பண்றாரு. அதை விற்கிறதுக்கு முன்னாடி அந்த இடத்தை செஞ்சு எடுக்கணுமா இல்லையா, தயார்படுத்தணுமா இல்லையா, அந்த தயார்படுத்துகிற வேலைக்காக அரபு நாடு உள்ளிட்ட பல நாடுகளை சேர்ந்தவர்களிடத்திலையும் காசை வசூல் பண்றாரு. வசூல் பண்ணி அந்த பகுதிகளை டெவலப் பண்ணி அதற்கு பிறகு அதை விற்பனை செய்யக்கூடிய வேலையை தான் அவர் பார்க்க போகிறார் என்பது திட்டவட்டமாக தெரிகிறது. குறிப்பாக நேற்றைய தினம் காசா தொடர்பாக அவர் பேசிய பேச்சுக்கள் என்ன சொன்னார்னா, தற்போதைய நிலையில சிறு சிறு தாக்குதல்கள் ஆங்காங்கே காசாவுக்குள் இஸ்ரேலால் நடத்தப்படுகிறது தான், ஆனால் அதெல்லாம் சின்ன சின்ன பிரச்சனைகள், மற்றபடி காசாவில் யுத்தம் முடிந்து விட்டது என்கிற ஒரு அறிவிப்பை அவர் செய்ததை நம்ம பார்க்க முடியும். யுத்த நிறுத்தத்திற்கு பிறகு இதுவரைக்கும் 2000க்கும் மேற்பட்டவங்களை இஸ்ரேல் கொலை செய்திருக்கிறது. 2000க்கும் மேற்பட்ட அப்பாவிகள் காசாவிலே ஷஹீதாகி இருக்கிறார்கள். இன்னும் அவர்கள் தாக்குதலை நடத்துகிறார்கள். இன்றைக்கும் இந்த நிமிடம் வரைக்கும் 4 அப்பாவிகள் காசாவிலே கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஒரு உயிர் கொல்லப்படுவது, அழிக்கப்படுவதே உலகில் மாபெரும் கண்டனத்துக்குரியது, யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாதது என்கிற நிலையில மனித நேயமுடையவர்கள் யாரும் அதைத்தான் நினைப்பார்கள். அப்படி இருக்கும்போது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் என்ன பண்றாருன்னா, இத்தனை உயிர்கள் காவு கொள்ளப்பட்டிருக்கிறது, 2000க்கும் மேற்பட்டவர்கள் இந்த யுத்த நிறுத்தத்திற்கு பிறகு இஸ்ரேல் கொலை செய்திருக்கிறது, அதுவெல்லாம் சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் என்று பேசிய காட்சியை நேற்றைய தினம் நம்ம பார்த்தோம். அதை தாண்டி அங்கிருந்த உலக தலைவர்களும் அமைதியாக அதை பார்த்து கொண்டிருந்தார்கள் என்பதுதான் வெட்கத்துக்குரிய ஒரு வேதனையான சம்பவமாக நாம் அவதானிக்க முடியும். இப்படியான சூழலில் தான் காசா வார் முடிந்து விட்டது என்று பேசிய அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப், பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் தங்களுடைய ஆயுதங்களை கைவிடுவார்கள் என்று நான் நம்புகிறேன் என்று சொன்னார். கைவிட வேண்டும், அவர்கள் கைவிடாவிட்டால் விபரீதமான முடிவுகளை சந்திப்பார்கள் என்கிற எச்சரிக்கையும் நேற்றைய தினமே அவர் பேசியதையும் நம்ம அவதானிக்க முடிந்தது. குறிப்பாக இந்த எச்சரிக்கையை பொறுத்தவரையில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் நேற்றைய தினம் 2 விவகாரங்களுக்கு பதில் சொல்லியிருக்கிறார்கள். ஒன்று, அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த வார்த்தைக்கு பதில் சொல்லியிருக்கிறார்கள். அதே நேரத்தில் 2 நாட்களுக்கு முன்பதாக பெஞ்சமின் நெதன்யாகு இஸ்ரேலிய பிரதமருடைய அறிவிப்பில் 60
60 நாட்களுக்குள்ளாக 2 மாதங்களுக்குள்ளாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் ஆயுதங்களை கைவிட வேண்டும், இல்லை என்றால் ஒரு பாரிய யுத்தத்தை மீண்டும் இஸ்ரேல் காசா மீது தொடுக்கும் என்கிற அறிவிப்பு வெளியாகி இருந்தது. அதற்கும் சேர்த்து அவர்கள் பதிலளித்திருக்கிறார்கள். பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய ஆயுதங்கள் என்பது பாலஸ்தீன மக்களுடைய பாதுகாப்பை நிமித்தமாக கொண்டிருக்கிறது. எனவே பாலஸ்தீனம் சுதந்திர நாடாகிற வரைக்கும் நாங்கள் ஆயுதத்தை வைத்துக் கொண்டிருப்பது எங்களுடைய உரிமை, ஐநாவே இதை அங்கீகரித்திருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டி அவர்கள் பதில் சொல்லியிருக்கிறார்கள். எனவே ஆயுதத்தை கீழே வைப்பதில்லை என்பதில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் தெளிவான முடிவில் இருக்கிறார்கள் என்பதை நம்ம அவதானிக்க முடிகிறது. அதே நேரத்தில் டொனால்ட் ட்ரம்பை பற்றி நம்ம அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான், அவரை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணவே முடியாது. எப்படியான ஒரு கேரக்டருங்கிறத அடையாளம் காண முடியாது. எந்த நேரத்தில் என்ன பேசுவாருங்கிறத தாண்டி இப்போ பேசினதை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவர் மாற்றி பேசுவாருங்களா நமக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது தான் நேற்றைய தினம் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினரையும் அவர் பகிரங்கமாக பாராட்டிய ஒரு காட்சியை பார்க்க முடியும். என்னன்னா, யுத்த நிறுத்த ஒப்பந்தத்தின் பிரகாரம் காசாவில் இருந்த பணைய கைதிகள் அத்தனை பேரையும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் சொன்னதை போல் திருப்பி அனுப்பிவிட்டார்கள், வாக்குறுதியை நிறைவேற்றி இருக்கிறார்கள். அதே மாதிரி அங்கிருந்த பிணங்களை கூட தேடி எடுத்து எங்களுக்கு கரெக்டாக தந்துட்டாங்க. எனவே அவர்கள் அவர்களுடைய வாக்குறுதியை காப்பாற்றி இருக்கிறார்கள். எனவே நீங்கள் அத்தனை பேருமே பாலஸ்தீன விடுதலை அமைப்பை பாராட்டத்தான் வேண்டும் என்று அவர் பாராட்டினது மட்டும் இல்லாமல் அங்க வந்து அத்தனை பேரையும் நீங்க பாராட்டுங்க என்று சொல்லி சொன்ன ஒரு காட்சியும் நேற்று பதிவாகி இருந்தது. அதை தாண்டி இந்த பீஸ் கவுன்சில் அமைதி வாரியத்தில் $7 பில்லியன் வரைக்கும் தற்போது முதலீடு கிடைத்திருக்கிறது என்கிறார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். இந்த $7 பில்லியன் அமெரிக்க டாலர்களை தந்த நாடுகளுடைய பட்டியல் அவர் சொன்னது மட்டுமல்லாம அந்த நாடுகள் காசாவுக்கு தேவையான போர்சஸையும் ராணுவத்தையும் அதே போன்று காசாவினுடைய போலீஸ் பிரிவை புதிதாக உருவாக்குவதற்கு தேவையான மூலதனங்களையும் தருவதாக வாக்களித்திருக்கிறார்கள் என்றும் சொல்லியிருக்கிறார். அதே நேரத்தில் நேற்றைய தினம் காசா தொடர்பாக பேசிய அமெரிக்காவினுடைய இன்னும் ஒரு அதிகாரி குறித்த நிகழ்வுல என்ன சொல்வாருன்னா, நாங்கள் காசாவுக்குள்ள புதிய போலீஸ் பிரிவை உண்டாக்க போகிறோம், அதற்கு 2000 பேர் இதுவரைக்கும் விண்ணப்பிச்சிருக்கிறாங்க என்று வேற அவர் சொன்னார். எப்போ விண்ணப்பம் கோரினாங்கிறதே தெரியாது. 2000 பேர் வரைக்கும் விண்ணப்பிச்சிருக்கிறாங்கிறாரு. ஏன்னா காசாவுக்குள்ள ஆல்ரெடி காசாவை பாதுகாப்பது பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர், அவங்க தான் அங்கே ஃபோர்ஸஸ் இருக்கிறாங்க, அவங்க தான் ஆட்சியை பண்றாங்க, அவர்களுடைய போலீஸ் படை அங்கே இருக்கிறது. அதற்கு மேலதிகமாக தான் நாங்கள் போலீஸ் படையை உருவாக்க போறோம்னு சொல்லி அதில் 2000 பேர் விண்ணப்பிச்சிருக்கிறாங்க என்று வேற சொன்னது மாத்திரமல்லாமல் இந்த அமைதி வாரியத்திற்கு அமெரிக்கா $10 பில்லியன் முதலீடு செய்யும் என்றும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவிச்சிருக்கிறாரு. $10 பில்லியன் போதாது. காசாவை பொறுத்தவரையில் அழிந்திருக்கிற அந்த அழிவுகளை ஓரளவுக்கு சரி செய்து ஓரளவுக்கு காசாவை கட்டி எழுப்பணும்னாலே $50 பில்லியன் மேலே தேவைங்கிற நிலையில் அமெரிக்கா 10 பில்லியன் கொடுக்கும், மற்ற நாடுகள் 7 பில்லியனை தந்திருக்கிறாங்க என்று சொல்லி அமெரிக்க அதிபர் அறிவிச்சிருக்கிறாரு. கசகஸ்தான், அசர்பைஜான், மொரோக்கோ, பஹ்ரைன், கத்தர், சவுதி அரேபியா, உஸ்பெகிஸ்தான், குவைத், UAE ஆகிய நாடுகள் இதுவரைக்கும் 7 பில்லியன் அளவுக்குண்டான நிதிகளை தருவதாக சொல்லியிருப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நேற்று சொன்ன அதே நேரம் காசாவுக்குள்ள அனுப்புவதற்கு முதல் கட்டமாக 1000 போர்சஸை எங்களுக்கு தருவதாக இந்தோனேஷியா வாக்களித்திருக்கிறது, அதற்கும் நான் நன்றி சொல்லுகிறேன் என்று இந்தோனேஷியா அதிபர் சுபியாண்டோ இருக்கும் போதே அவர் சொன்னார். அதை தாண்டி அல்பேனியா, கொசோவா, கசகஸ்தான் ஆகிய நாடுகளும் தங்களுடைய ராணுவத்தை தருவதாக சொல்லி இருக்கின்றன என்கிறார். மொத்தத்தில் 4 நாடுகள் தான் போர்சஸ் தருவதா சொல்லியிருக்கிறாங்க. அதில் இந்தோனேஷியா இன்னும் உறுதிப்படுத்தல் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. மீதி 3 நாடுகள் எடுத்துக்கிட்டால் அது இஸ்ரேலோட ஆல்ரெடி டைஅப்ல இருக்கக்கூடிய நாடுகள், மொரோக்கோ உள்ளிட்ட நாடுகள். அதை தாண்டி ஈஜிப்டும் ஜோர்தானும் இதே போல ராணுவத்தையும் மற்ற உதவிகளையும் தருவதாக சொல்லி இருக்கின்றன என்கிறாரு. ஆனால் ஈஜிப்டோ ஜோர்தானோ இதுவரைக்கும் அதை உறுதிப்படுத்தவில்லை என்பதையும் நம்ம இங்கே கவனிக்க வேண்டியிருக்கிறது. இப்படியான சூழல் தான் காசாவினுடைய டெவலப்மெண்ட்டுக்கு, காசாவினுடைய அடுத்த கட்டத்திற்கு FIFA $75 மில்லியன் $1 தந்திருக்கிறது என்று ஃபீஃபாவினுடைய தலைவரை நேற்றைய தினம் அரங்கத்தில் வச்சு எழுப்பி வச்சு அவர் பாராட்டிய காட்சியெல்லாம் நம்ம பார்க்க முடியும். அதுக்கு காரணம் என்னன்னா, ஃபீஃபா சார்பாக அமைதிக்கான ஒரு விருதுன்னு சொல்லி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கொடுத்தாங்க. இது ஒரு விருது பைத்தியம், அதனால எவன் விருது கொடுத்தாலும் எடுத்துக்கிறோம்னு புரிஞ்சுக்கிறங்க. அந்த அடிப்படையில் ஃபீஃபா கொண்டு போய் ஒரு விருதை கொடுத்ததோட அதை எடுத்துக்கிட்டு அதை நேற்றைய தினம் பாராட்டுகிறவர் என்ன, நோர்வே ஏமாத்திருச்சு, நார்வே எனக்கு அமைதிக்கான நொபேல் பரிசு தருவாங்கன்னு நான் நினைச்சேன், 8 யுத்தத்தை நான் முடிச்சிருக்கேனா இல்லையா, தருவாங்க
தருவாங்கன்னு நினைச்சு அவங்க தரலை. ஏன் 8 யுத்தத்தை முடிச்சேன்னு சொல்ற நீயே 9வது யுத்தத்தை ஆரம்பிக்க போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற. அப்ப எதுக்கு அமெரிக்கான நோபல் பரிசு? அப்ப என்ன நார்வே ஏமாத்திட்டாங்க. நார்வே ஏமாத்தினாலும் ஃபீஃபா வந்து என்னுடைய நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு என்ன கௌரவப்படுத்தினாங்க. அதாவது இது ஒரு பப்ளிசிட்டி பைத்தியம், இதுக்கு நம்ம ஏதாவது விருது கொடுத்துட்டோம்னா நம்மளை நல்லதா நினைச்சுக்கணும்னு ஃபீஃபா தலைவருக்கு தெரியும். அதை செஞ்சிட்டாரு. அதை நேற்று அவர் பாராட்டினது மட்டுமல்லாமல் அதில் சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டால், இந்த காசாவினுடைய திட்டங்களுக்கு 75 மில்லியன் அமெரிக்க டாலர்களை ஃபீஃபா தந்திருக்கிறாங்க. எதிர்காலம் இந்த ஃபுட்பால்ங்கிறது ரொம்ப எல்லோரும் நேசிக்கக்கூடிய ஒரு விளையாட்டாக இருக்கிறது. உலக கால்பந்தாட்ட சிறந்த நட்சத்திரங்கள் எல்லாம் எதிர்காலத்தில் காசாவுக்கு போவார்கள். காசாவிலே மைதானங்கள் உருவாக்கப்படும்ங்கிறதையும் அவர் சொன்னார். மொத்தத்தில் ரியல் எஸ்டேட் தான். அதுக்கு தான் அவர் வேலை பார்க்குற. அமெரிக்காவுடைய படைத்தளம் அங்கே 5000 பேரை கொண்டு அமைக்கப்படும். 5000 ஃபோர்ஸஸ் அமெரிக்காவுடைய ஃபோர்ஸஸ் இறக்கப்படுவாங்க. அது இல்லாமல் பிடின் எல்லாத்தையும் கட்டுவாங்க. அதே மாதிரி இந்த மாதிரி எல்லாம் நாங்கள் பண்ணி அதை ஒரு விற்பனை கூடமாக மாற்றப் போகிறோம் என்பதை தெளிவாக சொல்லியிருக்கக்கூடிய காட்சிகள் நேற்று அரங்கேறிய அதே நேரத்தில் நேற்றைய தினம் அப்போலோவினுடைய தலைமை நிர்வாகி, அப்போலோ குளோபல் மேனேஜ்மெண்ட்டினுடைய தலைமை நிர்வாக அதிகாரியும் அமைதி வாரியத்தினுடைய நிர்வாக குழு உறுப்பினருமாக இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய மார்க் ரோவனும் உரையாற்றியிருந்தார். இவர் வந்து தெளிவாக ஒரு ரியல் எஸ்டேட் பிசினஸ்மேன். அவரையும் கொண்டு வந்து இந்த அமைதி வாரியத்துக்குள்ள சேர்த்து வச்சிருக்கிறாங்க. எனவே அமைதி வாரியம் சார்பாக அவர் நேற்று பேசுகிற நேரத்தில் என்ன சொன்னார்னு கேட்டால், காசாவினுடைய கடற்கரை கிட்டத்தட்ட 50 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் வரைக்கும் பெருமதியானது அப்படிங்கிறாரு. இப்போ ஏன் அவங்களுக்கு கண்ணை குத்திக்கிட்டே இருக்குதுன்னு புரியுதா? காசாவை ஏன் அபகரிக்க பார்க்குறாங்கன்னு கேட்டால், காசாவினுடைய கடற்கரைங்கிறது ஒரு பெரிய டூரிஸ்ட் பிளேஸாக மாற்ற முடியும். அந்த பகுதி அன்னளவாக 50 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் பெருமதியானது. மிகப்பெரிய ஆற்றல் இங்கே இருக்கிறதுங்கிறது. அது என்ன ஆற்றலுங்கிறது சொல்லலை. ஏதும் பெட்ரோல் மாதிரி எதுவும் இருக்குதா, வேறு எதுவும் இருக்குதாங்கிறத அவர் சொல்லலை. ஆனால் மிகப்பெரிய ஆற்றல் இந்த பகுதிகளில் இருக்கிறது. கடற்கரை மட்டும் பழமைவாத அடிப்படையில் 50 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் மதிப்பாக இருக்கிறது. இதை தாண்டி நாங்கள் காசாவுக்குள்ள 5 லட்சம் மக்களுக்கு 1 லட்சம் வீடுகளை நாங்கள் கட்ட இருக்கிறோம். 5 பில்லியன் உட்கட்டமைப்பையும் கட்ட திட்டமிட்டு இருக்கிறோம். 5 பில்லியன் செலவில் நாட்டை நாங்கள் வேறு விதமாக டெவலப் பண்ணுறதுக்கும் திட்டமிட்டு இருக்கிறோம் என்று சொல்லி எல்லாம் அவரும் நேற்று பேசிய காட்சியை நம்ம பார்க்க முடியும். இதை பற்றி சொல்லுகிற அல் ஜசீரா கீழே ஒரு அடிக்குறிப்பு மாதிரி என்ன போட்டிருந்தாங்கன்னா, காசாவை ஆல்ரெடி ஒரு ரியல் எஸ்டேட் மாதிரி விற்பனை செய்வதற்கு அமெரிக்க அதிபர் முயற்சி மேற்கொள்கிறார் என்பது நமக்கெல்லாம் தெரியும் என்பதை அவங்களும் சுட்டி காட்டுறாங்க. எனவே உலகத்தில் இருக்க எல்லாருக்கும் தெரியும் காசாவை விற்கத்தான் போறாங்கன்னு. அதுக்காக தான் இந்த அமைதி வாரியத்தை அவங்க போட்டிருக்கிற அதே நேரத்தில் இந்த காசா பீஸ் கவுன்சில் ரொம்ப அடி வாங்கி கொண்டிருக்கிறது என்பதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். சர்வதேச மட்டத்தில் கடும் விமர்சனத்துக்கு உள்ளாகி இருக்கிறது. நேற்றைய வாஷிங்டனில் நடைபெற்ற இந்த பீஸ் கவுன்சில் மாநாட்டில் 47 நாடுகளுடைய பிரதிநிதிகள் கலந்து கொண்டாங்க. நிரந்தர ஐநா உறுப்பினர்களாக இருக்கிற யாருமே பங்கேற்கவில்லை. அதுதான் இங்க இருக்கக்கூடிய ட்விஸ்டும் பியூட்டியும் என்னன்னு கேட்டா, அமெரிக்கா அழைத்தும் சீனா போகல, ரஷ்யா போகல, பிரிட்டன் போகல, பிரான்ஸ் போகல. ஐநாவில் இவங்க 5 பேரும் வீட்டோ பவர் கொண்ட 4 நாடுகள், அமெரிக்காவோடு சேர்த்து 5 நாடுகள். அமெரிக்கா அழைத்து இந்த வீட்டோ பவர் கொண்ட 4 நாடுகளும் இதிலே கலந்து கொள்ளவில்லை என்பது மிக முக்கியமானது. இஸ்ரேலை கவுன்சிலில் அவங்களே வாலண்டியரா சேர்த்திருக்கிறாங்க. பாலஸ்தீனர்களை யாரையுமே முக்கியமான எந்த அமைப்புகளையுமே அவங்க இந்த பீஸ் கவுன்சிலில் சேர்க்கல. இதுவெல்லாம் அதில் இருக்கக்கூடிய விமர்சனங்களாக சர்வதேச நாடுகளால் முன்வைக்கப்படுகிற காரணத்தினாலையும் யாருமே இந்த மாநாட்டில் பங்கெடுக்கவில்லை என்கிற நிலையில் ராய்ட்டர் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தியில், அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பினுடைய அமைதி வாரியம் காசா பீஸ் கவுன்சிலுக்கு வத்திக்கான் பங்கேற்காது என்று சொல்லி இன்றைக்கு வாடிகன் அறிவிச்சிருக்கக்கூடிய செய்திகள் வெளியாகி இருக்கு. வாடிகனுடைய உயர்மட்ட ராஜதந்திர அதிகாரியாக இருக்கக்கூடிய கார்டினல் பியாட்ரோ ஃபரோலின் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் என்ன சொல்றாருன்னு கேட்டா, எந்த ஒரு பிரச்சனையும் நம்ம ஐநா ஊடாகத்தான் கையாளணுமே தவிர காசாவுக்கு பீஸ் கவுன்சில் உருவாக்குறேன் ஐநாவையே கீழே போடுற மாதிரி, ஐநா எங்களுக்கு கீழே தான், நாங்க தான் மேல, ஐநாட வேலையெல்லாம் நான் பார்க்க போறேன் அமெரிக்க அதிபர் சொல்றதை நாங்க ஏத்துக்கிற முடியாது. எனவே வாடிகன் இந்த அமைதி கவுன்சிலில் ஈடுபடாது, கலந்து கொள்ளாது என்று சொல்லி மிக தெளிவாக சொல்றார். குறிப்பாக இப்ப இருக்கக்கூடிய போப் லியோ. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற பிரார்த்தனைகளோடு, நமக்கெல்லாம் தெரியும் கடந்த ரமலானுடைய மாதத்துல இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு 14 குடும்பங்களுக்கான வீடுகளை கட்டுகிற ஒரு பணியை நம்ம ஆரம்பிச்சிருந்தோம். அல்லாஹ்வினுடைய உதவியால் நீங்கள் செய்த தான தர்மங்கள், ஜகாத் நிதிகளால் அல்ஹம்துலில்லாஹ் 5 குடும்பங்களுக்கான வீடுகள் முழுமையாக கட்டி கொடுக்கப்பட்டு அவர்களுடைய கைகளிலேயே ஒப்படைக்கப்பட்டு விட்டது. இது உங்களோட வீடு. இனி ஃபௌமி வேலை நடக்குதாண்டெல்லாம் பார்க்க மடர் வேலையெல்லாம் முடிச்சுட்டோம் நாங்க. சரிதானே? உங்களுக்கு எப்படிமா சந்தோஷமா? நிறைய பேருக்கு உதவி செஞ்சிருக்காங்க. அவங்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க? துவா செய்யுங்க. சரியா?
தொழுகை நோன்பு அதுகளை எல்லாம் ரொம்ப கடைப்பிடிச்சு கொள்ளணும். மார்க்க விஷயங்கள் தானே. அல்லாட்ட நம்ம உலகத்துக்கு எங்களால் முடிஞ்சதை நாங்கள் செஞ்சிட்டோம், மறுமைக்கு நீங்கள் தான் தேடிக்கொள்ளணும். சரிதானே? இந்த வீடு கட்டி முடிஞ்சதோட நாங்கள் வர்றோம். அவங்களோட மனைவி வந்துட்டாங்க வீட்டுக்கு. கேட்கும்போது என்ன சொன்னாருண்டா, நான் இதுக்குத்தான் நினைப்பேன், அந்த வீடு நீங்கள் கட்டி தந்துட்டீங்க, எனவே நாங்கள் இனி சந்தோஷமா இருப்போம். என் பிள்ளைகள் இப்போ நிம்மதியாக பழக்கக்கூடிய அளவுக்கு நிம்மதியாரி அல்லாஹ் அவங்களோட எண்ணங்களை பேசாக்குவான் இன்ஷா அல்லாஹ். ரொம்ப மகிழ்ச்சியான தருணங்களாக அந்த தருணங்கள் இருந்தது. காரணம் என்னன்னா, இஸ்லாத்தை புனிதமிக்க வாழ்க்கை நெறியாக அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஏற்றுக்கொண்டவர்களுக்கு ஒரு வாய்ப்பாக அவர்களுடைய வறுமை நிலையை போக்கும் விதமாக இந்த சந்தர்ப்பம் அமைந்திருந்தது. அந்த அடிப்படையில் மீதமுள்ள 9 குடும்பங்களுக்கான வீடுகளை கட்ட வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது. நம்ம ஒட்டுமொத்தமாக கோடிக்கணக்கில் காசை கொண்டு வந்து வச்சு இந்த பணிகளை பண்றது இல்லைங்கிறது உங்களுக்கு தெரியும். நம்முடைய வீடியோவை பார்க்கக்கூடிய மக்களுக்கு கன்வே பண்றோம். அந்த மக்கள் தரக்கூடிய பொருளாதாரத்தை கொண்டுதான் இந்த வேலைகளை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். குறிப்பாக இந்த பணிகளுக்காக 100 ரூபாய், 200 ரூபாய், 500 ரூபாய், 1000 ரூபாய் என்று சின்ன சின்ன தொகைகளை கூட தந்து உதவிய பெருமனது கொண்ட சகோதர சகோதரிகளை நம்ம பார்த்திருக்கிறோம். அதே மாதிரி லட்சங்களில் உதவி செய்த சகோதர சகோதரிகளையும் பார்த்திருக்கிறோம். ஒவ்வொருத்தருக்கு எவ்வளவு முடியுமோ அந்த அடிப்படையில் நமக்கு அதை தந்து உதவி இருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தான் 5 வீடுகள் கம்ப்ளீட்டடாக நம்ம கட்டி கொடுத்திருக்கிறோம் அல்ஹம்துலில்லாஹ். இப்போது நம்ம இருக்கக்கூடிய இந்த பகுதிகளில் 4 வீடுகள் கட்டுவதற்குரிய ஏற்பாடு நடந்து கொண்டிருக்கிறது. 2 வீடுகளுக்கான அத்திவாரம் போட்டிருக்கிறோம். இந்த அத்திவாரம் தித்வா புயல் வர்றதுக்கு முன்னாடி போட்டது. புயல் வந்ததோடு அந்த புயல் பணிகள் அந்த வேலைகளால் நமக்கு இதெல்லாம் நிறுத்தி இருந்தோம். அதனால தான் நம்ம விளம்பரங்களும் அது தொடர்பாக எங்கேயுமே போடலை. தற்போது புனிதமிக்க ரமதானுடைய மாதத்தை அடைந்திருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காற்றை விட வேகமாக ரமலானிலே தர்மங்களை செய்வார்கள், தான தர்மங்களை அள்ளி கொடுப்பார்கள் என்கிற நபிமொழிகளை சஹீஹுல் புகாரி, முஸ்லிம் உள்ளிட்ட நபிமொழி கிரந்தங்களில் நம்ம பார்க்கிறோம். ஏன்னா அவ்வளவு அதிகமாக ரசூலுல்லாஹ் தான தர்மங்களை செய்து கிடைக்கிறதையெல்லாம் கொடுத்து நன்மைகளை சேகரித்துக் கொள்வார்கள். அதே நேரத்தில் அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆன்ல ஜகாத்து பெறுகிற கூட்டத்தினரை பற்றி 8 கூட்டத்தினருக்கு நீங்கள் ஜகாத்து வழங்க முடியும் என்று சொல்லும்போது அதிலே ஒரு கூட்டத்தினராக முஅல்லஃபத்துல் குலூப், இஸ்லாத்தின் பால் உள்ளங்கள் ஈர்க்கப்படுகிறவர்கள் என்கிற ஒரு பிரிவினரையும் நமக்கு காட்டி தருகிறான். எனவே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுகிற சகோதரர்களுக்காக ஜகாத்து நிதிகளை கொடுக்க வேண்டியது கடமையாக இருக்கிறது. ரமலானுடைய காலத்திலே ஜகாத்துகளை கணக்கு பார்த்து ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்குகிற சகோதரர்கள் இந்த பணிக்காகவும் ஒரு போர்ஷனை ஒதுக்குங்க. உங்களால் முடிஞ்ச ஒரு தொகையை முன்னால் தெரிகிற நம்முடைய ஹியூமனிஸ்ட் பீப்புள் ஆர்கனைசேஷன் என்கிற ஆர்கனைசேஷன் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் வைப்பிலிட முடியும். அதே நேரத்தில் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் இந்த குறித்த அக்கௌண்ட்டுக்கு வைப்பிலிட முடியாது என்று சொல்லுகிற போது அதில் முன்னாடி தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும். உங்களுக்கு எப்படி நீங்கள் பணம் அனுப்பணும் என்கிற வழிமுறைகளை நம்ம லீகலாக சொல்லித் தருவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே நாமே ஆரம்பித்த பணி நாமே முடிக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் நம்ம அத்தனை பேரும் சேர்ந்து 1000 ரூபா, 2000 ரூபா, லட்சங்கள் என்று எது நம்மளால் முடியுமோ அதை போட்டு இன்னும் ஒரு 9 வீடுகள் கட்டி முடிக்க வேண்டி இருக்கிறது. இந்த பணியில் அத்தனை பேரும் இணைந்து கொள்ளுங்கள். உங்களுடைய ஜகாத்து தான தர்மங்களை ரமலானுடைய காலத்திலே இதற்காக வழங்குங்கள். வாரி வழங்குகிற போது நாளை மறுமையிலே அல்லாஹு தஆலா உயர்தரமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே உங்களுக்கான அழகான ஒரு வீட்டை தருவதற்கு காத்து கொண்டிருக்கிறான். ஏழை எளிய மக்களுக்காக உழைப்போம், அவர்களுக்காக கொடுப்போம். நாளை மறுமையில் நிரப்பமான கூலிகளை பெற்றுக்கொள்வோம். எனவே இதற்காக உதவி செய்யுங்கள் என்கிற பணிவான கோரிக்கையோடு போப் லியோவை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அமெரிக்காவிலிருந்து தேர்வு செய்யப்பட்ட முதலாவது பாப்பரசர் இவர்தான். போப்பாக இவர்தான் இருக்கிறாரு. ஆனால் அவரும் தெளிவாக அறிவிச்சிட்டாரு, பீஸ் கவுன்சிலில் நாங்கள் கலந்துக்கிற மாட்டோம், இது ஒரு அரசியலாக ஐநாவை கீழே விழுத்தாற்ற வேலையாக இருக்கிறது என்று அறிவித்து விட்டார். எனவே இந்த பீஸ் கவுன்சிலுங்கிறது ஒரு டம்மி பீஸ் மாதிரி மாறிடும்ங்கிற அளவுக்கு தான் நிலைமை இருக்கக்கூடிய சூழலில் தான் நெத்தன்யாகுவினுடைய 60 நாட்களுக்குள்ளாக ஆயுதங்களை கீழே வைக்க வேண்டும் என்கிற பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய அறிவிப்பை பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் மறுத்திருக்கிறார்கள். மறுத்ததும் அதே நேரத்தில் அவன் 60 நாள் நீங்கள் ஆயுதத்தை கீழே வைக்கணுங்கிற நிபந்தனை போட்டது எல்லாத்தையுமே நாம் கவனிக்கும் போது ஏதோ ஒரு சுத்து போட்டுக்கிட்டு இருக்கிறாங்கிறது மட்டும் தெரியுது. மீண்டும் ஒரு தாக்குதல் ஆரம்பிக்கப்பட்டால் காசா, ஈரான் எல்லாவற்றையும் சேர்த்து தாக்குகிற திட்டத்தில் தான் அவர்கள் செயல்படுகிறார்கள் என்பதை நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. ஏன்னா நேற்றைய தினம் பீஸ் கவுன்சிலில் பேசக்கூடிய அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரான் தொடர்பாக பேசிய பேச்சுக்கள் 2 விதமாக இருந்தது. முதலாவது அவர் பேசும்போது அமெரிக்காவினுடைய மத்திய கிழக்குக்கான தூதர் ஸ்டீவ் விட்காஃப், அதே போன்று ஜார்ஜ் குஷ்னர் இவங்கெல்லாம் ஈரானோட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நல்ல ஒரு உறவுல இருக்கிறாங்க, ஈரானோட நல்ல பேச்சுவார்த்தை மூவ் ஆகிக்கிட்டு இருக்குது, ஈரான் ஒரு முக்கியமான கட்டத்தில் இப்போ இருக்கிறாங்க என்று சொல்லக்கூடிய அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொன்னாருன்னா, அவர்கள் 2 தரப்பும் சந்திச்சு பேசிக்கிறாங்க, ஈரானுடைய பிரதிநிதிகளோட நல்ல உறவு எங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கிறது, நல்ல பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்டு இருக்கிறது, ஒரு சிறப்பான ஒப்பந்தத்தை செய்வதற்கு நாங்கள் விரும்பிக் கொண்டிருக்கிறோம்.
அந்த ஒப்பந்தத்துக்கு வரலன்னா ஈரான் கடுமையான விளைவுகளை சந்திக்கும் என்று சொல்லி அந்த பீஸ் கவுன்சில் மாநாட்டில் பேசினார். தொடர்ந்து பேசும்போது என்ன சொன்னார்னு கேட்டால், ஈரான் எங்களோட சேர வேண்டிய நேரம் இது, அவங்க எங்களோட இணைந்தால் அது அவர்களுக்கு நல்லது, அவங்க சேரலைன்னு சொன்னாலும் அதுவும் நல்லது தான் அப்படின்னாரு. அதாவது எங்களோட நீங்கள் சேர்ந்தாலும் நல்லது, சேரலண்டாலும் நல்லது, சேர்ந்தீங்கன்னா ஒப்பந்தத்தை முடிச்சுட்டு போவோம், சேரலன்னா நாங்கள் சண்டை பிடிப்போங்கிறத அவர் சொல்லும்போது மேலதிகமாக காசா தொடர்பாக பேசிட்டு கூட்டத்தை முடிச்சுட்டு போறாரு. போகும்போது அந்த ஏர்ஃபோர்ஸ் 1 அமெரிக்க அதிபர் பயணிக்கக்கூடிய விமானம் இருக்குதா இல்லையா, அந்த விமானத்துக்கு வெளியில் நின்று பத்திரிகையாளர்கள் அவர் சந்திப்பார். அப்போ சந்திக்கும் போது என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், ஈரானுக்கு நீங்கள் எவ்வளோ காலக்கெடு கொடுத்துருக்கீங்கன்னு போது 10-15 நாட்களுக்குள்ள ஈரான் வந்து ஒரு ஒப்பந்தம் பண்ணணும், இல்லைன்னு சொன்னால் தாக்குதல் நடக்கும் அப்படின்னாரு. இப்போ 10-15 நாள் தான் ஈரானுக்கு அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை சொன்னதுக்கு பிறகு உடனடியாக ஈரானுடைய ஐநாவுக்கான அம்பாசிடராக செயல்படக்கூடிய அமீர் ஷஹீத் ரவானி அவங்க இதற்கு எதிராக உடனடியாக ஒரு கடிதத்தை ஐநாவுக்கு அனுப்பியிருந்தார். அந்த கடிதத்தில் என்ன சொன்னார்னு கேட்டால், எங்களுடைய நாடு ஈரான் எந்த பதட்டத்தையோ அல்லது போரையோ விரும்பவில்லை, நாங்கள் யுத்தம் செய்யறதுக்கு விரும்பலை, பதட்டத்தையும் விரும்பலை, நாங்களாக எந்த ஒரு யுத்தத்தையும் தொடங்கவும் மாட்டோம். ஆனால் ஈரான் தாக்கப்பட்டால் அது பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய ஈரானை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகளில் இருக்கிற அமெரிக்காவினுடைய படையினுடைய அனைத்து தளங்களையும் நாங்கள் தாக்குவோம், அமெரிக்காவினுடைய படைகளை நாங்கள் நேரடியாக தாக்குவோம், அவருடைய சொத்துக்களை நாங்கள் தாக்குவோம், இது எல்லாமே நடக்கும். நாங்கள் யுத்தத்தை தொடங்க மாட்டோம், தொடங்கினீங்கன்னா நாங்கள் நிறுத்தவும் மாட்டோம், அதற்கு உடனடியாக பதிலடி கொடுப்போம். எனவே ஐநா தலையிட்டு அமெரிக்காவை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் பதிலடி கொடுத்திருந்த காட்சிகளை நம்ம பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் இன்றைக்கு தி டைம்ஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தியில் ஈரான் மீது தாக்குதல் நடத்துவதற்காக ஷாகோஸ் தீவுகளில் இருக்கக்கூடிய ராயல் விமானப்படையினுடைய விமான தளங்கள், அதாவது ராயல் விமானப்படைங்கிறது பிரித்தானியாவுடைய விமானப்படை, பிரித்தானியாவுடைய தளங்களை அமெரிக்கா கேட்டது, அதற்கு அமெரிக்காவுடைய கோரிக்கையை பிரித்தானியா மறுத்திருக்கிறது. குறித்த அந்த தளம், அது ஈரான் மேல இருக்கக்கூடிய பாசத்தில் அவங்க சொல்லல, குறித்த அந்த தளத்தில் இருந்து எந்த விதமான தாக்குதலை நடத்துறதுனாலும் நாங்கள் அனுமதிக்கணும், நாங்கள் அனுமதிக்க முடியாது அப்படின்ட்டாங்க. அதுக்கான காரணங்கள் அவங்க சொல்லலை. ஆல்ரெடி அவங்க மேல டேரிஃப் போட்ட காரணங்களால கூட இருக்கலாம், ஆனால் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அமெரிக்காவுக்கும் பிரித்தானியாவுக்கும் இடையில் அந்த பிரச்சனை வேற பூதாகரமாக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் ஏற்கனவே ஈரானுடைய ஷியாமத ஆன்மீக தலைவர் டிக்ளேராக சொல்லி இருக்கிறாரு, அமெரிக்காவுடைய விமானம் தாங்கி கப்பல் மிக மிக ஆபத்தான ஒரு இயந்திரம் தான், ஆனால் அதைவிட ஆபத்தானது எங்களிடம் இருக்கக்கூடிய கடலுக்கு கீழால் சென்று அந்த கப்பலையே தாக்கக்கூடிய ஆயுதம் என்று சொல்லியிருக்கிறார். எனவே ஒரு யுத்தம் 10-15 நாட்களுக்குள்ளாக நடக்கும் என்று அமெரிக்க அதிபர் சொல்லுகிறார். பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பது. அமைதி திரும்ப வேண்டும், யுத்தங்கள் நிறுத்தப்பட வேண்டும், மனிதர்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதுதான் அனைவருடைய ஆசையுமாக இருக்கக்கூடிய சூழலில் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்று நிம்மதியானவர்களாக மாற வேண்டும், வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக தொடர்ந்தும் ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்புவோமாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.